ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிட்டல் சதீஷ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் எஸ்இஓ ஸ்ட்ராட்டஜி டு எஸ்டாப்ளிஷ் யுவர் பிசினஸ் அண்ட் பிராண்ட் ஆன்லைன். சரி, எஸ்இஓட ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ மேஜர்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த அடிப்படையாக வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்இஓ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, என்னப்பா அப்படி நாங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா 5 பாயிண்ட் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதுல இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எல்லாமேவா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது ஒன் பார்ட். ஓகேவா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள் மட்டும் நான் எடுத்து இந்த 5 பாயிண்டா வச்சிருக்கேன். இன்னும் உங்களுக்கு எலாபரேட்டா நிறைய விஷயங்கள் வேணும் அப்படின்னா தனியா ஒரு செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் எலாபரேட்டா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு எஸ்இஓட ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கேன். பட் இது வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ப்ராக்டிக்கலா பண்ண விஷயத்துல இந்த விஷயங்கள்லாம் மேஜர்லி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கு எஸ்இஓல. ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வியூ கொடுக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய தாட். சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐடென்டிஃபை அண்ட் மேக் a லிஸ்ட் ஆஃப் டாப் 10 கீவேர்ட்ஸ் ஃபார் யுவர் பிசினஸ். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், கீவேர்ட் ரிசர்ச்லயும் பார்த்துருக்கோம். நான் எப்பவுமே உங்ககிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க வந்து ஒரு கீவேர்ட் அனலைஸ் பண்றீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10 to 20 கீவேர்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல டாப் சர்ச் வால்யூம் கீவேர்டா இருக்கட்டும், நல்ல காம்படிஷன் வந்து மீடியம்ல இருந்து நல்ல லோ லெவல் காம்படிஷன் மாதிரி இருக்க மாதிரி எடுங்க. அப்பதான் உங்களுடைய கீவேர்ட் வந்து ஈஸியா ரேங்க் ஆகும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு மினிமம் 10ல இருந்து ஒரு 20 கீவேர்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கீவேர்ட்ஸை நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க கண்டென்ட்ல உபயோகப்படுத்துற மாதிரி பார்த்துக்கோங்க. சரி, அது வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். அது தேர்ட் பாயிண்ட்ல வச்சிருக்கேன். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்டிமைஸ் யுவர் வெப்சைட். ஸோ உங்களோட வெப்சைட்டை ப்ராப்பரா நம்ம ஆப்டிமைஸ் பண்ணணும். ஆப்டிமைஸ்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். உங்க வெப்சைட் செக்யூர்டா இருக்கணும், வெப்சைட் ஸ்பீடு வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும், மொபைல் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். இந்த 3 விஷயங்கள் ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணும். ஏன்னா அப்பதான் உங்க வெப்சைட் ரொம்ப குவிக்கா இதுவாச்சு அப்படின்னா, ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து நிறைய விசிட்டர்ஸ் வந்து உள்ள வருவாங்க. அதுவும் உங்க வெப்சைட் செக்யூர்டா இருக்கு அப்படின்னா உங்களை நம்புவாங்க. உங்க நிறைய ட்ரஸ்ட் ஃபேக்டர்ஸ் வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆகும். ஸோ உங்களை நம்பி ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து பே பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நீங்க சொல்ற விஷயத்த அது வந்து ஒரு எப்படி சொல்றது, இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னா அவங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி மொபைல் ஃப்ரெண்ட்லி ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 90% 90 to 95% ஆஃப் த யூசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி அதுல இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணிக்கிறாங்க. அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றது டெஸ்க்டாப்பா டேபா இல்ல மொபைலான்னு பாத்தீங்கன்னா மொபைல் தான் வந்து டாப் இடத்துல இருக்கு. ஸோ அதனாலேயே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மொபைல் ஃப்ரெண்ட்லி வெப்சைட்டா இருக்கட்டும் உங்களோட வெப்சைட் அப்படின்றதான் மேஜர்லி சொல்றது. உங்க உங்க வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அதே மாதிரி நிறைய பிடிச்ச விஷயங்களா இருக்கணும். லைக் வந்து உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட்டா இருக்கட்டும். அந்த கண்டென்ட் வந்துட்டு அவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அந்த கண்டென்ட் டைப்ல இருக்கட்டும். லைக் இமேஜ் டைப்பா இருக்கலாம், வீடியோ டைப்பா இருக்கலாம். ஸோ எந்த மாதிரி டைப்புன்றத நீங்க வந்து உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிசைட் பண்ணி நல்ல சூப்பரா ஒரு வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. செக்யூர்டா இருக்கணும் வெப்சைட், வெப்சைட் ஸ்பீட் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருக்கும். அதாவது பிலோ 3 செகண்ட்ஸ்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வெப்சைட். அதே மாதிரி வந்து உங்க வெப்சைட் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்க ப்ராப்பரா வந்து மெயின்டைன் பண்ணீங்க உங்க வெப்சைட்ல அப்படின்னாலே உங்களோட வெப்சைட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரேங்க் ஆக ஆரம்பிக்கும். சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி டைம் யூ கிரியேட் கண்டென்ட் யுவர் வெப்சைட் மேக் ஷூர் இட் இஸ் ஆப்டிமைஸ்ட். நீங்க வந்து ஒரு கண்டென்ட் புதுசா கண்டென்ட் கிரியேட் பண்றீங்க, உங்க இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா கிரியேட் பண்ண போறீங்க, ஒரு பிளாக் போட போறீங்க அப்படின்னா அது வந்து ப்ராப்பரா ஆப்டிமைஸ் பண்ண மாதிரி இருக்கட்டும். ஸோ ஆப்டிமைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஆப்டிமைசேஷன் பண்ணணும். ஒவ்வொரு டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டென்ட்ல நல்ல ஒரு டாப் சர்ச் வால்யூம் கீவேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நல்ல டைட்டில் கொடுங்க, நல்ல இமேஜ் கொடுங்க. அதே மாதிரி வந்து இன்ஃபோகிராபிக்ஸ்லாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளாக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நீங்க இன்ஃபோகிராபிக்ஸ் ஏன்னா லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அதுதான். நிறைய பேர் இன்ஃபோகிராபிக்ஸ் ரொம்ப விரும்புறாங்க. வீடியோஸ் மாதிரி வந்து ஒரு பிளாக் கொண்டு வாங்க. சி மேஜர்லி நீங்க வந்து கண்டென்ட் அதுல யூஸ் பண்ணணும். அந்த கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்டிவா இருக்கும். அந்த கண்டென்ட் எஃபெக்டிவா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ப்ராப்பரா வெப்சைட் வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும். அந்த ஆப்டிமைசேஷன் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா அதுல வந்து கீவேர்ட்ஸ் வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கு. நல்ல டைட்டில் கொடுங்க, டிஸ்கிரிப்ஷன் இன்ஃபர்மேட்டிவா இருக்கட்டும். ஏன்னா படிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கும். லைக் வந்து அது வந்து போர் அடிக்கிற மாதிரி கண்டென்ட் இல்லாம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 500ல இருந்து ஒரு 800 வேர்ட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய விஷ் தான். நீங்க எந்த அளவுக்கு மெசேஜை வந்து கன்வே பண்றீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சிலர்லாம் வந்து மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு 500 வேர்ட்ஸ்க்குள்ளேயே கன்வே பண்ணிடுவாங்க. சிலர்லாம் வந்து 500ல இருந்து 1000 வேர்ட்ஸ் வரைக்கும் கொண்டு போவாங்க. இட் டிபெண்ட்ஸ். லைக் அது உங்களுடைய இது பொறுத்து, மெசேஜ் கன்வே ஸ்டோரி டெல்லிங்கை பொறுத்து.
ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்லிங்க்ஸ். ஸோ ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேக்லிங்க்ஸ் பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு பேஜுக்கும் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒவ்வொரு பேஜுக்கும் பண்ணணும். அதே மாரி உங்களுடைய ஹோம் பேஜுக்கும் நீங்க வந்து பேக்லிங்க்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். லைக் பில்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஒன்ஸ் நீங்க பில்ட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, கூகுளுக்கு புரிஞ்சிரும். ஓகே, இந்த பர்ட்டிகுலர் வெப்சைட்டுக்கு நெறைய பேர் வந்து ரெஃபர் பண்றாங்க. நெறைய லிங்க்ஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த வெப்சைட் நெறைய பேர் நம்புறாங்க. அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் கூகுள் வந்து என்ன பண்ணணும், உங்க வெப்சைட் வந்து முன்னாடி உங்க வெப் பேஜ் வந்து முன்னாடி ரேங்க் பண்ணதுக்கு கூகுள் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ இது மூலமா உங்களுடைய வெப் பேஜ்ல உங்க வெப்சைட் வந்து சீக்கிரமாவே ரேங்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கிரியேட் பண்ண அந்த பேக்லிங்க்ஸ்ல லைக் நீங்க கிரியேட் பண்ண உங்களோட வெப்சைட் அந்த லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு ஒவ்வொரு டைமும் வந்து சோசியல் மீடியால வந்து பப்ளிஷ் பண்ணுங்க. ஸோ அதுக்கு வந்து லிங்க் குடுங்க. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்டோரியில வந்துட்டு லிங்க்ன்ற இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி எடுத்துக்கலாம். இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி வந்துட்டு போயிட்டு ஜஸ்ட் அந்த பிளாகோட பேனரோ இப்ப நான் ஒரு பிளாக் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளாக் பேனர் வந்து ஸ்டோரியோட சைஸ்க்கு ஏத்த மாரி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிக்கு ஏத்த மாரி சைஸ் ரெடி பண்ணிட்டு, அதுல வந்து லிங்க்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து நான் இது பண்ணி, லிங்க்ல வந்துட்டு பிளாகோட லிங்க் குடுத்து பப்ளிஷ் பண்ணிடுவேன். ஸோ இப்படி பப்ளிஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி வந்து எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்களோ, அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்டோரீஸ வந்து பார்ப்பாங்க. ஸோ ஸ்டோரி பார்க்கும்போது, ஓ! ஏதோ புதுசா பப்ளிஷ் பண்ணியிருக்கானே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து, அந்த லிங்க்க கிளிக் பண்ணி, அங்கிருந்து நம்மளுக்கு வெப்சைட்டுக்கு வரதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இது ஒரு வகையான விஷயம். இன்னொரு என்ன பார்த்தீங்கன்னா, Pinterestல வந்து பண்ணுவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப உங்களுடைய ப்ராடக்ட் வந்து கேர்ல்ஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட் அப்படின்னா, கண்ண மூடிட்டு நீங்க Instagram அண்ட் Pinterestல நீங்க தாராளமா உங்களுடைய ப்ரமோஷன எஃபெக்டிவா பண்ணலாம் நீங்க. அதுவும் லேடீஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட் அப்படின்னா. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க Pinterestலயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. Pinterestலயும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஸ்டோரீஸ் கைண்ட் ஆஃப் தான் வரும். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கரோல்ஸ் மாரி குடுக்கலாம். ஒரு இமேஜ் வெறும் இண்டிவிஜுவல் இமேஜ் குடுக்கலாம். இல்ல நம்ம ஒரு வீடியோ மாரி குடுக்கணும் அப்படின்னாலும், நீங்க வந்து வீடியோ மாரி குடுத்து, உங்களோட வெப்சைட்டுக்கு நீங்க வந்து ஆர்கானிக்கா டிராஃபிக்க பில்ட் பண்ண முடியும். ஸோ வேற என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, Facebookலயும் நீங்க பண்ணலாம். சேம் Instagramக்கு நம்ம பண்ற மாரி Facebookக்கும் நீங்க பண்ணலாம். இத தவிர்த்து வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, WhatsAppல உங்களுடைய பிளாகோட லிங்க் நீங்க பப்ளிஷ் பண்ணி, WhatsAppல இருந்து உங்களோட வெப்சைட்டுக்கு டிராஃபிக் பில்ட் பண்ணுங்க. ஏன்னா, உங்களோட கான்டாக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா, அது மூலமா நீங்க யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட ஒரு 1000 கான்டாக்ட்ஸ் இருக்கு. அந்த 1000 கான்டாக்ட்ஸ்ல ஒரு 100 பேர் வந்து உங்க லிங்க் கிளிக் பண்ணி உள்ள வந்து பார்க்குறாங்க அப்படின்னா, இட்ஸ் அ குட் திங் இல்லையா? ஸோ உங்களுக்கு ஆர்கானிக்கா ஒரு 100 பேர் டிராஃபிக் கிடைக்குது. அட் த சேம் டைம் நீங்க Instagramல இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 30 பேர் வராங்க. Pinterestல இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 30 பேர் வராங்க அப்படின்னாலே உங்களுக்கு இட்ஸ் அ வெரி குட் சைன் ஃபார் இனிஷியல் ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு 100ல இருந்து ஒரு 200 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வெப்சைட்குள்ள வர்றாங்க. வெப்சைட்குள்ள வந்து ஸ்க்ரோல் பண்றாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் படிக்கிறாங்க அப்படின்னாலே இட்ஸ் அ வெரி வெரி குட் சைன். இனிஷியல் ஸ்டேஜ்ல. ஸ்லோ பை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய வ்ளாக்ஸ் போட்டு நெறைய கான்டெக்ட்ஸ்லாம் நம்ம வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ இந்த பேக்லிங்க்ஸ்க்கு நான் என்னென்ன பண்றது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, தனியா வந்து செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அட் பிரசன்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நாம ஒரு SEO ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. இட்ஸ் அ சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி டூ அ கெட் யுவர் வெப்சைட் ஆர் வெப் பேஜஸ் இன் த கூகுள் டாப் ரேங்கிங் பண்றதுக்கு என்னென்ன சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? ஐ ஹோப் உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஷேர் பண்றேன். அதே மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பண்றீங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா வந்து இன்னும் நிறைய நீங்க கேட்கிற மாரி வீடியோஸ் வந்து நான் இன்னும் நிறைய ஷேர் பண்ண போறேன். அதுவரைக்கும் பொறுமையா காத்துக்கிட்டு இருங்க. கண்டிப்பா வந்து நீங்க கேட்ட விஷயங்கள் ஒவ்வொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பண்ணிட்டு தான் இருக்க போறோம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இன்னொன்னு லைக் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து queries இருக்கு. எனக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு. எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ அத பார்த்து நீங்க வந்து எனக்கு கனெக்ட் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் டீப்பர் நாலேட்ஜ் வேணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம வந்து ஒரு கால் செட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலாம். ஓகேங்களா? ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ முடிய போகுது. ஓகே ஃபிரெண்ட்ஸ், தேங்க் யூ சோ மச். எப்பவும் போல உங்க ஆதரவு குடுங்க. வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் தட்டி விட்டுருங்க. இன்னொரு சைட் புதுசா வந்த நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க் யூ சோ மச். நன்றி.